பரலோகத்துக்கு போகணுன்னா நாம் என்னென்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். அது என்னென்ன என்று வேத வசனத்தை கொண்டே நாம் பார்ப்போம். முதல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், நானே வழி சத்திய ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். அதாவது நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் யாரும் பிதாவினிடத்தில் போக முடியாது என்பதை அதை சொல்கிறார். இதற்கு ஆதாரம் யோவான் 1:29 மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இவர் சொன்னது போலவே இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் மரித்தார். அதனால் அவரை விசுவாசித்து உங்களுடைய பாவங்களுக்காக மனக்கசந்து அழுது மன்னிப்பு கேளுங்கள், இயேசு மன்னிப்பார். அதே போல் பிதாவாகிய தேவனிடம் தாளந்தை பெற்றவர்கள் அதை இரட்டிப்பாக மாற்றுங்கள், இல்லை என்றால் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற எரி நரகத்தில் தள்ளப்படுவீர்கள். அதிகாலையில் என்னை முதலில் எழுந்தவனே என்னை தேடுங்கள், அப்பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8:17. அதே போல் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிரியை இல்லாமல் விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் மட்டுமே இருந்தால் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. கிரியை இருக்க வேண்டும், விசுவாசமும் இருக்க வேண்டும். அது என்ன என்று பார்ப்போம். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீரை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அதற்கு நீதிமான்கள், உம்மை எப்பொழுது கண்டு இதையெல்லாம் செய்தோம் என்றார்கள். அதற்கு தேவன், மிகவும் சிறியவர்களாகிய ஏழைகள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்றார். மத்தேயு 25:34 வரைக்கும் வாசித்து பார்த்தால் தெரியும். பரிசேயர் காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர்களை காட்டிலும் நம்ம நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று. இயேசு பிறகு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. நம்ம முழுக்கு ஞானஸ்நானம், அதாவது ஞானம் பிறந்த பிறகு இந்த முழுக்கு ஞானஸ்நானம் எடுப்பார்கள். நமக்கு பாவ உணர்வு வந்த பிறகு அந்த பாவ மன்னிப்பை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட பிறகு இந்த ஆவினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதாவது முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம ஆண்டவரோட உடன்படிக்கையில் உள்ளவர்களாய் அவருக்கும் நமக்கும் மிகவும் தொடர்புள்ளவர்களாக இருப்போம். மணவாளன் கர்த்தர் இயேசு வரும்போது மணவாட்டியாக நாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். சரிங்களா? தேங்க்யூ.